ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 34 லூக் சாப்டர் 21 verse 34. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களையும் கடைசி காலத்துக்குரிய அடையாளங்களையும் அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்ன பொழுது பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது. இந்த 21 அதிகாரம் முழுவதுமாகவே நாம் பார்க்கும்போது 8 வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை அவருடைய வருகை குறித்து அவர் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி சொல்லி கொண்டு வருகிற வேளையில தான் அங்கே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையார். எப்பொழுது வரும்? சீஷர்கள் கேட்குறாங்க, எப்பொழுது வரும் அந்த நாள், எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். 7 வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 21:7. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அப்போ அந்த நாளை குறித்தும் வரப்போகிற அந்த கொடிய காலத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும் அவர்கள் கேட்கிறார்கள். அதனால தான் அங்கே சொல்கிறாரு, இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் காலம்? எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நோவாவின் காலம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் என்ன செய்தார்கள் ஜனங்கள்? அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லோத்தின் நாட்களிலும் அதே தான். புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்போது அதுதான் அங்கே நடந்து கொண்டு இருந்துச்சு. புசிப்பும் குடிப்பும். அந்த இடத்துல புசித்து குடித்து வெறித்து கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது அநேக செல்வ திரட்சி, ஆகார திரட்சி, மதுபானம் போன்ற பல காரியங்களிலே அவர்கள் லயித்து போயிருந்தார்கள். அப்படி தான் அந்த காலம் இருக்கும். நோவாவின் காலம் அப்படி தான் இருந்துச்சு. லோத்தின் காலம் அப்படி தான் இருந்துச்சு. அதுபோல் ஒரு காலம் கடைசி காலத்தில் இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஆகார திரட்சி, எங்கு பார்த்தாலும் வஸ்திர திரட்சி, எங்கு பார்த்தாலும் பணத்தின் திரட்சி, எல்லாம் திரட்சியாக அவர்களுக்கு உண்டாகும். அவைகளிலே அவர்கள் லயித்து போய் அவைகளிலே அவர்கள் முழுகி போனவர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமான காலத்தில் தான் சடுதியிலே கர்த்தருடைய நாள் வரும். சடுதியிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு சொல்கிறேன். அப்போது விசுவாசிகளாகிய நாம் இந்த வார்த்தைகளினாலே நாம் எப்படிப்பட்ட எச்சரிப்பை பெற வேண்டும்? நாம் யோசிக்கிறது போல் ஒரு பயங்கரமான காலத்துக்குள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்காம பஞ்ச காலம், நெருக்கமான காலங்கள், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து வரமாட்டார். எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே திரட்சியாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு லகுவாய் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது புசிப்பும் குடிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அது காணப்படும். அப்படிப்பட்ட நாளில் தான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் விழிப்புள்ளவர்களாக பெருந்திண்டினாலும் லௌகீக கவலைகளினாலும் நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் விழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 36 வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற ஒரு அனுபவம். புசிப்பும் குடிப்பும் தப்பு அல்ல. ஆனால் புசிப்பும் குடிப்புமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதுதான் அங்கே சொல்ல வர்றார். இந்த இடத்துல புசிப்பும் குடிப்பும், நம்ம புசிக்கணும், குடிக்கணும், தண்ணீர் குடிக்கிறோம், ஆகாரம் புசிக்கிறோம், தப்பு இல்லை. அதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம். வாழ்வதற்கு நமக்கு தேவை. நம்ம உயிரோடு இந்த பூமியில் ஜீவிக்கணும்னா நமக்கு ஆகாரம் தேவை, தண்ணி தேவை. ஆனால்
அதுக்காகவே நம்ம வாழக்கூடாது. அதற்காகவே புசிப்பதற்காகவும் குடிப்பதற்காகவுமே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. பெருந்திண்டில் லௌகீக கவலை, இவைகளினால் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் நம்முடைய இருதயம் பாரம். இதுவே கவலை. என்ன சாப்பிட்றது, என்ன புசிக்கிறது, என்ன குடிக்கிறது, எங்கே போகலாம், எந்த இடத்துல போய் எப்படி செலவழிக்கலாம் என்று சொல்லி இவைகளை குறித்தே, உலகத்தின் காரியங்களை குறித்தே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குமேனால் இருதயம் பாரம் அடைந்து போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆதலால் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி ஆண்டவர் வருகிறதான மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவை புசித்து குடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சடுதியிலே ஆண்டவருடைய வருகை ஆண்டவரே எங்கள் மேல் வந்துவிடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதை உடையவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக, ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.